ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்ற ஒரு சீரீஸில் ஜாகிரஃபியில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கிரீன் எனர்ஜி, பசுமை ஆற்றல் பற்றி பார்க்கலாம். ஓகே, 2020 கேட்ட எக்ஸாமுடைய கொஸ்டின் இது. கீழ்கண்டவற்றுள் இது மரபுசாரா எரிசக்தி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி, மீது எல்லாமே மரபுசார் எரிசக்தி வளங்கள். ரெண்டாவது பாருங்க, சூரிய ஆற்றல் பயன்பாடுகளில் பொதுவான சவால்களை தீர்ப்பதற்காக கூட்டாக உருவான சூரிய வளம் மிகுந்த நாடுகளுடைய கூட்டணி இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ், ஐஎஸ்ஏ. இந்தியா தான் உருவாக்குனாங்க. அதை தலைமையிடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருகிராம்ல இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா ராஜஸ்தான். எங்க? ராஜஸ்தான்ல நிறுவப்பட்டிருக்கு. சூரிய ஒளி சக்தியை ஏன் விரும்பப்படும் பசுமை சக்தியாக தேர்வு செய்யறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது புதுப்பிக்கத்தக்கது. ஓகேவா? அடுத்து பாருங்க, தூய்மை சக்தி ஆராய்ச்சி முயற்சி குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலிவாகவும் அணுகக்கூடியதாகவும் பெறப்படுகிறது. மலிவாகவும் அணுகக்கூடியதாகவும் பெறப்படுகிறது. உலக பசுமை நகர விருது 2022 பெற்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத். அடுத்து பாருங்க, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான உயிர் வாயு உற்பத்தி ஆலைகள் அமைந்துள்ளது அப்படின்னா மகாராஷ்டிராவில். எங்க? மகாராஷ்டிராவில் இருக்கு. இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு. எங்க? தமிழ்நாடுல இருக்கு. சரியான வகையிலான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஹைட்ரஜன் ஒரு மாற்று ஆற்றல், கரெக்ட். உயிரி வாயு மக்காத கழிவுகள்ல, மக்கிய கழிவுகள்ல இருந்து பெறுறோம். சூரிய ஆற்றல் நீரை சூடாக்குதல். புவிவெப்ப ஆற்றல் காற்றின் வேகம் மாற்றும் திசை, இது காற்றாற்றல், போய் தவறு. உயிரி வாயுவை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? உயிரி வாயு என்பது மாசுபடுத்தாத மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகும். அடுத்து, இது சமையல் எரிபொருளாக பயன்படுகிறது, கரெக்ட். இது வந்து தவறு. ஓகே, நம்ம வந்து கிரீன் எனர்ஜி அதோட சேர்த்து அதர்ஸை பார்த்துருவோம். பொறுத்துக. பட்டு தொழிற்சாலை, பட்டு தொழிற்சாலை வந்து தமிழ்நாடு. பருத்தி தொழிற்சாலை வந்து மகாராஷ்டிரா. பருத்தி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கயிறு தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் கேரளா. சணல் தொழிற்சாலை மேற்கு வங்கம். தில்மான் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா பக்ரைன் தீவு. உலகின் மிக நீளமான கடற்கரை எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னா பிரேசில்ல இருக்கு. பிரேசில்ல இருக்கு. உலகின் மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை காணப்படக்கூடிய நாடு வந்து ஈக்குவட்டார். பொறுத்துக. ஹம்பி, ஹம்பி வந்து கர்நாடகா தெரியும். ஓகேவா? ஹர்லோஸ் குன்றுகள் வந்து ஆந்திர பிரதேசம். ஒகேனக்கல் தமிழ்நாடு. ஹரித்வார் வந்து உத்தரகாண்ட். காமமஸ், வினிலான்ஸ் மற்றும் கேமமஸ் இனங்களை கொண்ட இந்தியாவின் பூக்கடை பகுதி எது? பூக்கடை பகுதி வந்து தக்கான பிரதேசம். ஓகேவா? டெக்கான் ரீஜியன். வினிஷா உமாசங்கர் எதனோடு தொடர்புடையவர் அப்படின்னா சூரிய ஒளி சலவை இயந்திரத்தோடு தொடர்புடையவர். அண்டார்டிகா மற்றும் ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா கோவா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேஷனல் சென்டர் ஃபார் அண்டார்டிகா அண்ட் ஓஷன் ரிசர்ச் இன் சிட்டட் இன் எங்கன்னு கேக்குறாங்க, கோவா. ஓகேவா? இந்தியாவின் டேஷ் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக விளங்குகிறது. சென்னை 2வது, கர்நாடகா பெங்களூர் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் எது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? மேற்கு வங்கம். டேஷ் புலம்பெயர் பதிவில் முன்னணி வகிக்கக்கூடிய மாவட்டம் சென்னை. பின்வருவற்றுள் எந்த மாநிலத்தில் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? எது அப்படின்னா மகாராஷ்டிரா. மாநில விலங்கு வந்து சதுப்பு நில மான். ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்பு விருது யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா
வழங்கப்படுகிறது. புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்படுது. சில்க் விருது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு கொடுக்குறாங்க. கழிவுப் பொருட்களின் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை டேஷ் காற்றின் மூலம் தடுக்கலாம். ஓகேவா? மின்னிலை விரைவூக்கி.